இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்ட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் செஞ்சிருந்தேன். எப்பயாவது ரேரா தான் செய்யறது. ஊத்துனா நல்லாவே வரல மாவு. அதோட ஒரு ஈடோட அமர்த்திட்டு தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. தோசை இட்லி ரெண்டுமே இருந்துச்சு. அதோட தக்காளி சட்னி வச்சிருந்தேன்னா அதையும் அரைச்சிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து வேலைக்கு அனுப்பியாச்சு. இப்போ 2 நாளாவே ரொம்பவுமே உடம்பு டயர்டா இருக்கிற மாதிரியே இது ஒரு வேலையை ஓடாத மாதிரியே. அதனால இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு லைட்டா ஆயில் மட்டும் ஹீட் பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டாச்சு. ஆயில் தேய்ச்சிட்டு மிச்சம் இருந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு விளக்கு வச்ச பாத்திரம் எதுவுமே எடுத்து வைக்காம அப்படியே தான் இருந்துச்சு. அதையும் எடுத்து கையோட வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்ச காலைல யூஸ் பண்ணது அதையும் அப்படியே விளக்கியாச்சு. விளக்கிட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால போறோமா போலையான்னு தெரில. அப்படியே லைட்டா வீட்டை மட்டும் தொடச்சாச்சு. பாப்பாங்க இருக்கறனால ஒரு டெய்லியும் துடைக்கிற மாதிரிதான் இருக்கு. எதையாவது ஒண்ணு போட்டு அழுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே தொடச்சிட்டு நாங்க 3 பேருமே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் மட்டும் தான் ஹேர் வாஷ் பண்ணேன். பாப்பாங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவங்கள ஹேர் வாஷ் பண்ணல. சும்மா மேல் மட்டும் குளிக்க வச்சுட்டு இந்த வாரம் நம்ம காய் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு மதியானம் இப்போ லஞ்ச் எதுவுமே கொடுக்குறது இல்லையா ஒரு வாரமா. எனக்கு இந்த காய் பொரிச்சு சாப்பிட்றது சுத்தமா பிடிக்காது. அதனால இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறது. சரி இன்னைக்கு எல்லா காயுமே போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எப்பயுமே ஒரே ஒரு தடவை தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரைட் ரைஸ். ஆனால் அவ்வளோவா நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். அதனால வீட்டில் செய்யவே மாட்டேன். இன்னைக்கு வந்து எந்த சாஸ் எதுவுமே ஊற்றாம தான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக உப்பு மட்டும்தான் கூடிருச்சு. ஓகே பாய்.